ஒருத்தன் இப்படி தான் விசுவாசி உண்மையான சம்பவம் நடந்துச்சு என்கிட்ட ஒரு ஊரில் சொன்னாங்க. இது அப்பா வராரு, அம்மா வராங்க அப்படின்னு சொல்லி மூஞ்ச சோகமாக வச்சுட்டான். ஃபோன் வந்துச்சு, ஏன் உம்முன்னு இருக்கீங்கன்னு அந்த அம்மா கேட்டிருக்கு. அப்பா அம்மா வராங்களா? அப்படியா, எப்போ வராங்களாம்? வராங்க, மதியானம் சாப்பாட்டுக்கு வருவாங்க. என்ன பண்ணிச்சோ தெரியல இந்த அம்மா. தடபுடல் நம்ம நாவால் வீடு மாதிரி இருக்குது, எல்லாம் சகல ராஜ போஜன விருந்து நடக்குது. கரெக்டாக சாப்பாடு டைமுக்கு வீட்டில் காலிங் பில் அடிக்குது 12:30 மணிக்கு. அப்பான்னு போய் அந்த அம்மா கழுத்து வந்தோன்னு பொத்துன்னு உழாத மாதிரி ஷாக் ஆகிடுச்சு அந்த அம்மா. இந்த அம்மா நினச்சிது அவங்க அப்பா அம்மா வராங்கன்னு. வந்தது பார்த்தா இந்த சகோதரனுடைய அப்பா அம்மா. அவங்க வீடு பார்த்தா மணக்குது. ஒரு மாதிரி இளையகுமாரன் வீட்டுக்கு வரப்போ எப்படி இருந்துச்சு, கீத வாத்தியங்களோடு அப்படி இருக்குது. வந்ததுக்கு அப்புறம் சமைச்சதுக்கு அப்புறம் அந்த அம்மாவுக்கு கேர் ஆகி அப்படியே போய் படுத்துட்டாங்க. இவ்வளோ சமைச்சப்போ என் மருமகளுக்கு சுகர்ந்தது அப்படின்னு அவங்களும் நம்பிட்டாங்க. ஆனால் உண்மையான நிலவரம் அந்த பிரதர் சொன்னார், எங்கள் அப்பா அம்மா வரேன்னாக்கா நான் புக் பண்ண முடியாது. அவங்க அப்பா அம்மா வரனால எல்லாத்தையும் இழுத்து போட்டு சும்மா தடபுடல் விருந்து இன்னைக்கு அப்பா அம்மா வராங்கன்னு. அவர் அப்படி தான் கூப்பிடுவார். அவங்க அப்பா மாமா ஆண்டி அங்கிள்லாம் கூப்பிடாம அப்பா அம்மான்னு கூப்பிட்டு இருந்தார். இந்த மாதிரிலாம் நடக்குது. முதல்ல நம்ம கூப்பிட்றதுக்கு நம்ம இருப்பிடம் சரியாக இருக்கணும். சகோதரியே வா அப்படின்னு சொல்லிட்டா யாரை கேட்டு கூப்பிட்டேன்னு வரும். அப்புறம் லாஸ்ட்டு டைம் இப்படி தான் அவள் பண்ணா, அதை நீ கேட்கவே இல்லைன்னு வரும். எப்படியோ அவளை பூந்து அடிக்க முடியும் நம்ம தங்கச்சியோ அக்காவையோ ஐயோ சொல்கிறான்னு. ஆண்கள் ஆதங்கத்தை சொல்கிறேன் நான் ரெப்ரஸன்டேட்டிவாக, கோச்சிக்காதீங்க. இப்படியும் நம்ம பார்க்கணும் இல்லையா? காலைல பார்த்தோம் எஸ்தரை பற்றி. இப்போ யோபு வீட்டை பார்த்தா என்ன சமாதானத்தோடு இவர் நடத்தியிருக்கார் பாருங்கள். யோபு வீட்டில் சொல்ல நான் யோபோட குமாரர்களை இப்போ நம்ம டெவலப் ஆகிறது கூட ஆகிடலாம். அடுத்த ஜென்ரேஷனை டெவலப் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆகிடும். அது படிப்பிலே ரொம்ப மக்கார் பண்ணும். நமக்கு தெரியாதவங்க நமக்கே சொல்லிக் கொடுக்கும். நம்ம படிப்பை படிச்சுட்டு நம்ம காசில் நம்மக்கிட்டே இங்கிலீஷ்லேயே கேள்வி கேட்கும். சரி தெரிஞ்சால் போச்சு, தெரியாதனா இருந்தால் இதெல்லாம் ரொம்ப பிரச்சனை பண்ணி விட்றோம் பசங்க. நம்ம பசங்க நம்மளை மாதிரி தான் இருக்கணும்னு நினச்சிக்கணும். நம்ம இதெல்லாம் நம்மளே சமாதானம் பண்ணோம். ஃபஸ்ட்டு பசங்க, அடுத்தது மனைவி. இது ஒரு துருவம், அது ஒரு துருவம். நடுவில் என்ன பண்ணுவோம் மனுஷன் பேலன்ஸ் பண்ணி தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணுறதுக்குள்ளே ஒரு 5 வருஷம் ஓடிடும். இவங்க மாதம் விருந்து கொடுத்துருக்குறாங்க. யோபு ஆசீர்வாதம் வேணுமா, தொட்ட இடமெல்லாம் பொண்ணாக மாறணுமா, செழிப்பாக இருக்குதா, அதுதான் தெரியும் எல்லாருக்கும். ஒன்றே யோபு பணம், யோபு செழிப்பு தெரியும். இல்லை யோபு பிள்ளைங்களாம் செத்து போச்சேன்னு ஓடு அழுவான். இல்லைன்னா யோபு பொண்டாட்டி திட்டுவான் வர ஊழியக்காரெல்லாம், அந்த பொம்பளை இப்படி சொல்லிச்சு அப்படி சொல்லிச்சு இப்படி சொல்லிச்சு. இவ்வளோ தான் தெரியும். இது உள்ளே இருக்கிற சீக்ரெட் தான்.